இதை ஏன் நான் பண்ணணும்? ஏன் நீ இதை பண்ணக்கூடாது? உன் தாத்தா பாட்டியெல்லாம் இதை தானே பண்ணியிருக்காங்க. அப்புறம் நீயும் பண்ணா என்ன? இப்படி சொல்லி சொல்லியே எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோன்னு தெரியாமல் நிறைய விஷயங்களை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஒரு சில விஷயத்துக்கு சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் நிறைய விஷயத்துக்கு எந்த காரணமுமே இருக்கிறதில்ல. அப்படி ஒரு விஷயத்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் செஞ்சுருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டி, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் நிறைய அங்கே படிச்சிருக்காங்க அப்படின்னு நாமளும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸில் மாஸ்டர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஓத் எடுக்கணும். அந்த ஓத் என்ன அப்படின்னா, நாங்கள் ஹென்ரி சிமோனஸை மன்னிக்க மாட்டோம், எங்களுக்கு அவர் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஓத். ஆனால் யார் அந்த ஹென்ரி சிமோனஸ் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. யாருன்னே தெரியாத அந்த ஹென்ரி சிமோனஸை மன்னிக்க மாட்டோன்னு கிட்டத்தட்ட 5.5 செஞ்சுரிஸாக ஓத் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க. 1242 ஒரு நாள் ஆக்ஸ்ஃபோர்ட் டவுனில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. ஒரு பக்கம் ஊர்க்காரங்க, இன்னொரு பக்கம் ஸ்காலர்ஸ். இந்த சண்டையில் அந்த ஸ்காலர் இறந்து போயிடுறாரு. அப்போது கையில் வெப்பன் வச்சுட்டு இருந்த ஹென்ரி சிமோனஸை குற்றவாளின்னு முடிவு பண்ணிடுறாங்க. இதனால் ப்ராப்ளம் பெருசாகி அது கிங் வரைக்கும் போயிடுது. கிங் ஹென்ரி அந்த விஷயத்தில் தலையிட்டு சிமோனஸ்க்கு 80 யூரோஸ் ஃபைன் போடுறாரு. அதோட அவர் ஆக்ஸ்ஃபோர்டை விட்டும் தள்ளி வைக்கிறாரு. இப்படியே 20 வருஷம் ஓடி போகுது. சிமோனிஸை மன்னிக்கலான்னு அவங்க கவர்மெண்ட்டே முடிவு பண்ணுறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டி அதை ஏற்றுக்கல. யூனிவர்சிட்டி அவங்க எதிர்ப்பை காட்டணுன்றதுக்காக இந்த ஓத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்க. காலப்போக்கில் ஹென்ரி செஞ்சது மட்டும் இல்லாமல் ஹென்ரி சிமோனிஸே யாருன்றதை மறந்துடுறாங்க. 1827 இந்த ஓத்தை ஆக்ஸ்ஃபோர்ட் கைவிடுறாங்க. பல ரூமர்ஸ்க்கு அப்புறம் 1912 ரெனால்ட் லேன் போலேன்னு ஒரு ஆக்டிவிஸ்ட் தான் ஹென்ரி சிமோனிஸோட கதையை கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. செஞ்சது என்னவோ ஒரு கொலை தான், ஆனால் அதுக்காக மனுஷன் 5.5 செஞ்சுரிஸ்க்கு பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சிருக்காரு. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.